Here the Bible says, இங்கு பைபிள் சொல்லுகிறது, if you seek her as silver வெள்ளியை போல் நீ அவளை தேடினால், and searchest for her as hid treasures, மறைந்திருக்கும் அந்த பொக்கிஷத்தை போல நீ தேடினால், then shalt thou understand the fear of the Lord அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்னது என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். and find the knowledge of God. தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். When you search for her as for hid treasures. வெள்ளியை போல நீ நாடினால், Yes, ஆம், today இன்றைக்கு we have got evil being spewed out of every source. எல்லா விதத்திலும் எல்லா இடங்களிலிருந்து பொல்லாப்பு வெளியே கக்கப்பட்டு வருவதை நாம் காண்கிறோம். இன்டர்நெட் எடுத்துக்கொண்டாலும், browsing centers, browsing சென்டர் ஆனாலும், cell phones, செல்போன் ஆனாலும், how many calls is your daughter getting? உன்னுடைய மகள் எத்தனை தொலைபேசி அழைப்புகளை பெறுகிறார்? I found out that a school girl, நான் கண்டது என்ன, ஒரு பள்ளி மாணவி in a Christian family, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த அவள், her monthly bill is about 600 rupees. அவளுடைய தொலைபேசி School girl, பள்ளி மாணவியினுடைய தொலைபேசி கட்டணம் மாதம் 600 ரூபாய். for her cell phone. அவளுடைய செல்போனுக்காக கட்டும் தொகை. Boys calling, பையன்கள் கூப்பிடுவது, married people calling your daughter, திருமணமானவர்களும் உன்னுடைய மகளோடு பேசுவது, கூப்பிட்டு பேசுவது, every implement எல்லா விதமான காரியங்களும் used for adultery. எல்லா கருவிகளும் விபச்சாரத்துக்காக உபயோகப்படுத்தப்படுகின்றன. The television, தொலைக்காட்சியும் bringing all the sewage into your heart. உன் வீட்டுக்குள்ளாகவே எல்லா சாக்கடையும் கொண்டு வருகிறது. The way of truth, மெய் வழி, no, it's not to be found. இல்லை, அது அங்கு காணப்படவில்லை. Today, இன்றைக்கு I had to pray for a girl who was in great fear. மிகுந்த பயத்தில் இருந்த ஒரு பெண்ணிற்காக நான் ஜெபிக்க வேண்டியதா இருந்தது. This girl should be rejoicing. இந்த பெண்ணோ சந்தோஷப்பட்டு கொண்டிருந்திருக்க வேண்டும். But ஆனால் although she has got everything, எல்லாமே அவளுக்கு இருந்தும் கூட depression and fear, மன சோர்வும் பயமும், even the medicine which is given to heal her does not seem to have any effect. அவளை குணமாக்கும்படியாக கொடுக்கப்படுகிற மருந்து கூட எந்த ஒரு பிரயோஜனமும் அங்கு தருகிறது இல்லை. Now that is of course one of the fruit which we are reaping from our sins. நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் அறுத்து கொண்டிருக்கும் கனிகளில் ஒன்றாக இது இருக்கிறது. Fear, பயம், everywhere. எங்கு பார்த்தாலும். In one family, ஒரு குடும்பத்திலே a mother said to me, ஒரு அம்மா இடத்திலே சொன்னார்கள், I was talking with somebody and I went inside because I said, where is my daughter? Where is my daughter? யாரோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன், மகளை காணவில்லை, எங்கே மகள் என்று தேடி நான் உள்ளே திரும்பி சென்றேன். When I went into the house, வீட்டுக்குள்ளாக நான் சென்ற பொழுது I found her hanging. அவள் தூக்கிலே தொங்கிக் கொண்டிருப்பதை நான் கண்டேன். She had committed suicide. தற்கொலை செய்து கொண்டாள். My dear friends, அன்பானவர்களே, is that the fruit which God wants us to reap today? இன்றைக்கு நாம் அறுக்கும்படியாக தேவன் விரும்புகிற கனி அதுவா? No. இல்லை. The Lord is grieved ஆண்டவர் துக்கம் அடைந்திருக்கிறார். when you and your house suffers. நீயும் உன்னுடைய குடும்பமும் பாடுபடும் பொழுது தேவன் துக்கம் அடைகிறார். But ஆனால் how much suffering I see. எவ்வளவு பாடுகள் கஷ்டங்களை நான் காண்கிறேன். You know, after revival broke out, உயிர் மீட்சி வந்த பிறகு we could not meet with any chronic diseases amongst the converted.
ரட்சிக்கப்பட்ட மக்கள் transformed people. வாழ்க்கை மாற்றப்பட்டு எவ்விதமாய் ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மக்கள் மத்தியிலே குணமாகாத அப்படிப்பட்ட வியாதி நாங்கள் அங்கு சந்திக்கவே இல்லை. Their asthma was gone, அவருடைய ஆஸ்மா வியாதி போனது. and some of those chronic diseases in their family had gone. குடும்பத்திலே அங்கு தலைமுறை வந்த வியாதிகள் எல்லாம் போய்விட்டது. But today, ஆனால் இன்றைக்கு when I preach in crowds like this, எப்படிப்பட்ட கூட்டங்களில் நான் பிரசங்கிக்கும் பொழுது now I have to pray for a strange disease. இப்பொழுது ஒரு வினோதமான வியாதிக்காக நான் ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. People tell me, மக்கள் சொல்கிறார்கள், wives tell me, மனைவிமார்கள் வந்து என்னிடத்தில் சொல்கிறார்கள், my husband died, என்னுடைய புருஷன் மரித்து போனார், but nobody knew the disease from which he died. ஆனால் என்ன வியாதினால் மரித்தார் என்பது யாருக்கும் தெரியாது. He died of AIDS. எய்ட்ஸ் வியாதினால் மரித்தார். Now I have got that disease, அந்த வியாதி இப்பொழுது என்னை பற்றிக் கொண்டது. and my child has got that disease. என்னுடைய குழந்தைக்கும் அந்த வியாதி இருக்கிறது. And so, எனவே what is the advice that is being given by social workers? சமுதாய இந்த மக்கள் நன்மை செய்கிற மக்கள் என்ன ஆலோசனை கொடுக்கிறார்கள்? Give condoms freely to the people. மக்களுக்கு ஆணுறைகளை தாராளமாக இலவசமாக கொடுங்கள் என்கிறார்கள். How sad. எழுதுக்கம் இது. No purity. பரிசுத்தம் ஏதும் இல்லை. The first thing that Jesus taught me ஆண்டவர் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்த முதலாவது காரியம் was purity. பரிசுத்தம். Keep thyself pure. உன்னை பரிசுத்தவானாய் காத்துக்கொள். And I found அதோடு நான் கண்டது that people who had repented for their sins, தங்களுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பிய மக்கள் they began to heal the sick. அவர்கள் சுகவீனமானவர்களை குணமாக்க ஆரம்பித்தார்கள். Even in these districts, இந்த மாவட்டங்களிலும் கூட ordinary people, சாதாரணமான மக்கள் தான் God began to use ஆனால் them. தேவன் அவர்களை உபயோகிக்க ஆரம்பித்தார். Now today, இன்றைக்கு you know, it is only these big preachers who are called healers. இன்றைக்கு பெரிய பிரசங்கமாக தான் பெரிய நபர்களாக ஹீரோக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். Now don't you believe that any man is a healer? எந்த ஒரு மனிதனும் குணமாக்குகிறவன் என்பதாக நீங்கள் யோசிக்க வேண்டாம். It is only Jesus Christ who heals you. இயேசு கிறிஸ்து மட்டுமே உன்னை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். Spirit, ஆவியிலே, soul, ஆத்மாவிலே and body. சரீரத்திலே He heals you. உன்னை குணமாக்குகிறார். He heals your wounded spirit. உன்னுடைய காயப்பட்ட ஆவியை குணமாக்குகிறார். You know how many people are dying from a wounded spirit? அப்படியே காயப்பட்ட ஆவியினால எத்தனை மக்கள் மரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். How many women tell me, எத்தனை பெண்கள் இடத்தில் சொல்கிறார்கள், my husband left me என்னுடைய புருஷன் என்னை விட்டு விட்டார் ஐயா, and he has married another woman. இன்னொரு ஸ்திரியை விவாகம் செய்து விட்டார். He has forgotten my children, our children. எங்களுடைய பிள்ளைகளை கூட அவர் மறந்து போனார். Oh, how grieved I am when I hear that from a woman. ஒரு ஸ்திரீ விதமாக சொல்வதை நான் கேட்கும் பொழுது என்ன வேதனை துக்கம் அடைவனாய் நான் இருக்கிறேன். My dear people, அன்பானவர்களே, in the 21st chapter of Revelation, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே, this is and the 8th verse, 8ஆம் வசனம், this is what you will see. நீங்கள் பார்ப்பது இதுதான். The word of God says, தேவ வசனம் சொல்கிறது, here is a description of heaven, இங்கு பரலோகத்தை குறித்த ஒரு வர்ணனை இருக்கிறது. 7 and 8, 7 8 21st chapter of Revelation. வெளிப்படுத்தல் 21. He who overcometh ஜெயம் கொள்ளுகிறவன் shall inherit all things, எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். and I will be his God, நான் அவன் தேவனாய் இருப்பேன். and he shall be my son. அவன் என் குமாரனாய் இருப்பான். But ஆனால்
the fearful and unbelieving, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும், the abominable and murderers, அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும், whoremongers and sorcerers, விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும், and idolaters and all liars விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் shall have their part in the lake which burneth with fire and brimstone. இரண்டாம் மரணம் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். What? என்ன? Fearful, பயப்படுகிறவர்கள், unbelieving. அவிசுவாசியத்தோடு இருக்கிறவர்கள். My dear friends, அன்பானவர்களே, in the tradition in which we have been born, நாம் வளர்க்கப்பட்ட இந்த பாரம்பரிய காரியங்களிலே we have believed all kinds of ancient stories. எல்லா பழங்கால புராண கதைகளையும் நாம் நம்பி வந்திருக்கிறோம். When you come to the cross of Jesus, இயேசுவின் சிலுவை என்று நீ வரும் பொழுது all your chains are broken. உன்னுடைய கட்டுகள் எல்லாம் உடைபடுகின்றன. Well, in those days, அந்நாட்களிலே when my father and I preached in these districts, இந்த மாவட்டங்களிலே என் அப்பாவும் நானும் பிரசங்கித்த பொழுது many smokers and drunkards were freed. அநேக குடிகாரர்களும் புகைப்பிடித்தவர்களும் விடுதலையாக்கப்பட்டார்கள். But ஆனால் today we have drug addicts, இன்னைக்கு போதை மருந்துக்கு அடிமையானவர்களை பார்க்கிறோம். and even doctors are becoming drug addicts, டாக்டர்கள் கூட போதை மருந்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். and big sports people are becoming drug addicts. பெரிய விளையாட்டு வீரர்கள் கூட போதை மருந்துக்கு அடிமைகளா இருக்கிறார்கள். And only the Lord Jesus Christ can free them from these addictions. ஆண்டவராகிய இயேசு மட்டுமே இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்க முடியும். I do not know what is destroying you and your family. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்ன அழித்துக் கொண்டிருக்கிறது எனக்கு தெரியாது. But how many women say to me, ஆனால் எத்தனை பெண்கள் இடத்திலே சொல்கிறார்கள், my husband is a drunkard. ஓ என்னுடைய புருஷன் குடிகாரனா இருக்கிறார். My dear friends, அன்பானவர்களே, some of these young people who are earning a lot of money today, இன்னைக்கு ஏராளமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த வாலிபர்களில் சிலர் they feel that Friday, Saturday, Sunday is for drinking and partying. வெள்ளி சனி ஞாயிறு என்று வந்துவிட்டால் குடித்து வெறித்து பார்ட்டியிலே பங்கு பெறுவதா என்பதாக யோசிக்கிறார்கள். And adultery. அதோடு விபச்சாரத்திலும் பங்கு பெற. Whereas, அதே சமயத்தில் when these young men come to the cross of Jesus, இந்த வாலிபர்கள் இயேசுவின் சிலுவை எண்ணை வரும் பொழுது I see them becoming disciples. சீஷர்களாக அவர்கள் மாறுவதை நான் காண்கிறேன். And then பிறகு I send them in the name of Jesus இயேசுவின் நாமத்திலே நான் அவர்களை அனுப்புகிறேன். into Burma, பர்மாவுக்குள்ளாக, into the borders of China, சீனாவுடைய இந்த எல்லை பகுதிகளுக்குள்ளாக, into Kashmir, காஷ்மீருக்குள்ளாக, into the hardest places in the world. உலகத்திலே மிக கடினமாக இருக்கிற அந்த பகுதிகளுக்குள்ளாக. Why? ஏன் அப்படி? When they see the great deliverance that comes from the cross, சிலுவையிலிருந்து வரக்கூடிய மகாபெரிய விடுதலை அவர்கள் காணும் பொழுது they are ready to bear the cross. சிலுவையை சுமக்க அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். Now I want to tell everybody here who calls himself a Christian, தன்னை கிறிஸ்தவன் என்று அழைக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன். have you carried the cross? நீ சிலுவையை சுமந்திருக்கிறாயா? Has your son and daughter borne the cross? உன்னுடைய மகனும் மகளும் சிலுவையை சுமந்திருக்கிறார்களா? Have they any burden to reach the billions of people in this country? இந்த தேசத்திலே உள்ள கோடிக்கணக்கான மக்களை சென்றடைய பாரம் அவர்களுக்கு ஏதும் உண்டா? Have they got any burden? எந்த பாரமாவது அவர்களுக்கு உண்டா? My dear people, அன்பான மக்களே, we have produced a dead Christianity. செத்து போன கிறிஸ்தவ பக்தியை தான் நாம் உருவாக்கி இருக்கிறோம். A Christianity without the love of God or
the bearing of the cross. தேவ அன்பு அற்ற சிலுவை சுமக்காத அப்படிப்பட்ட கிறிஸ்தவ பக்தி. Oh, let us bury that kind of Christianity. அப்படிப்பட்ட கிறிஸ்தவ பக்தி செத்து போனது. It stinks. அது நாறுகிறது. It doesn't bring deliverance to India இந்தியாவுக்கு அது விடுதலை கொண்டு வருகிறது இல்லை, or any of the neighboring countries. இல்லை அண்டை நாடுகள் எந்த தேசத்திற்கு. My dear people, அன்பான மக்களே, the Lord Jesus said, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், when the Son doth set you free, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் you are free indeed. மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். I would have wasted my life. என் வாழ்க்கையை நான் வீணாக்கி போட்டிருப்பேன். Very early in my life, என் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே I began to go down to evil, பொல்லாப்புக்கு கீழே இறங்கி செல்ல ஆரம்பித்தேன். to uncleanness, அசுத்தத்துக்குள்ளாக, to dirty pictures. அசுத்த படங்களை பார்க்கும்படியாக. Oh, there would have been no hope for a boy like me. ஏனை போன்ற பையனுக்கு வேறு நம்பிக்கை ஏதும் இல்லாமல் இருந்திருக்க கூடும். If the Son of God sets you free, தேவகுமாரன் உங்களை விடுதலையாக்கினார், you are free indeed. மெய்யாகவே விடுதலையாவீர்கள். Free to serve. ஊழியம் செய்ய விடுதலை அடைவீர்கள். You know, friends, I'm no longer a young man. அன்பார்களே, நான் இனியும் வாலிபனாக இல்லை. About 60 years and 65 years I have preached the word of God. கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளாக தேவ வசனத்தை பிரசங்கித்து வந்தவனாக இருக்கிறேன். But today ஆனால் இன்றைக்கோ I feel I have done very little for God. ஆனால் தேவனுக்கு நான் செய்த ஊழியமோ மிக சின்னது என்பதாகவே உணர்கிறேன். I did not gather money for myself. எனக்காக நான் பணத்தை திரட்டியது இல்லை. I spent all that God gave me for him. எனக்கு தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் அவருக்காய் நான் செலவழித்தேன். But ஆனால் I find that there are still many parts of this world without the truth of Jesus. ஆனாலும் இயேசுவின் சத்தியமற்ற நிலையிலே உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருப்பதை நான் காண்கிறேன். And it hurts me and grieves me. அது என்னை துக்கப்படுத்தி வேதனைக்குள்ளாக ஆக்குகிறது. When I see the simple people of this country இந்த தேசத்தின் எளிய மக்களை நான் பார்க்கும் பொழுது worshipping the works of their own hands, தங்கள் சொந்த கரத்தின் கிரியைகளை அவர்கள் நமஸ்கரித்து வருவதை காணும் பொழுது it has not dawned on them that they can't make God. தேவனை அவர்கள் உருவாக்க முடியாது என்ற உணர்வு அவர்களுக்குள்ளே வரவே இல்லை. Of gold or of silver, அது தங்கத்தினாலோ வெள்ளியினாலோ you செய்யப்பட்ட cannot make God. தங்கமோ வெள்ளியோ நீ தேவனை அதனால் உருவாக்க முடியாது. It is God who made you. தேவனை உன்னை உருவாக்கினார். And it is Jesus who died for your sins. உன் பாவங்களுக்காக மரித்தவர் இயேசு. And he will make you a blessing. உன்னை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். You mother அம்மாவாகிய நீ, and you father, தகப்பனாகிய நீ, the spirit which is upon you உங்கள் மேல இருக்கக்கூடிய இந்த ஆவி will be upon your children and your children's children. உங்கள் பிள்ளைகள் மேலே பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலே வந்து இறங்கு. May God have mercy on all of us tonight. இந்த இரவிலே நாம் எல்லார் மேலே தேவன் இரக்கமுள்ளவராய் இருப்பாராக. We have done hardly anything for India. இந்தியாவுக்காக நாம் ஒன்றுமே செய்யவில்லை. At least now, இப்பொழுதாவது let us wake up நாம் விழித்து எழுவோம். and take up the cross சிலுவை எடுத்துக் கொள்ளுவோம். and be his true disciple. அவருடைய உண்மையான சீஷராக ஆகிக் கொள்ளுவோம். I have chosen the way of truth, மெய் வழியை, says the psalmist. சங்கீதக்காரன் சொல்கிறான், மெய் வழியை நான் தெரிந்து கொண்டேன். May God help you to do the same. அவ்விதமாக நீங்களும் செய்ய தேவன் உதவி செய்வாராக. Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us tell God in our hearts, நம்முடைய இருதயங்களிலே தேவனிடத்திலே சொல்லுவோம். Oh God, ஓ தேவனே, I too will choose the way of truth. நானும் கூட மெய் வழியை தெரிந்து கொள்வேன். No more lies coming out of my heart. இனிமேல் இருதயத்திலிருந்து பொய்கள் வர வேண்டாம். No more lies coming out of my mouth. என் வாயிலிருந்து இனி பொய்கள் வர வேண்டாம். No more
more kalatras, the false balance. இனியும் கள்ளத்தராசு ஏதும் வேண்டாம். No more deceiving my wife. என் மனைவியை வஞ்சிக்கும் காரியம் இனியும் வேண்டாம். Forgive me, Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவே என்னை மன்னியும். Wash me from my sins. என் பாவங்கள் தீர என்னை கழுவு. Oh Lord, ஓ ஆண்டவரே, how many lies I have spoken. எத்தனை பொய்களை நான் பேசி இருக்கிறேன். Turn my eyes away from beholding vanity. மாயை பாராதபடி என் கண்களை திருப்பி அருளு. How much vanity has come into my heart. என் இருதயத்துக்குள்ளாக எவ்வளவு மாயை வந்து விட்டது. Forgive me, Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவே என்னை மன்னியும். I have followed shadows. நான் வெறும் நிழல்களை பின்பற்றினேன். I have worshipped all kinds of boys and girls. எல்லா விதமான பையன்கள் பிள்ளைகளை ஆராதித்து வந்தவனாய் இருக்கிறேன். Forgive me. என்னை மன்னியும். Give me a new heart. எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரு. Pray in your heart. உங்கள் இருதயங்களிலே The ஜெபியுங்கள். Lord Jesus will break every chain, every addiction. ஒவ்வொரு அடிமைத்தனத்தையும் ஒவ்வொரு சங்கிலியும் ஆண்டவர் இயேசு உடைத்தெறிவார். Dear Lord, அன்புள்ள ஆண்டவரே, I pray that you will touch everyone here. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். God of truth and holiness, சத்தியத்தின் பரிசுத்தத்தின் தேவனாய் இருப்பவரே, God of love and power, அன்பின் வல்லமையின் தேவனே, move upon these dear people இந்த அன்பான மக்கள் மேல் அசைவாடி அருளு. and speak to them. அவர்களோடு பேசி அருளு. Bring your blessing into their hearts and into their family. அவருடைய இருதயங்களுக்குள்ளாக குடும்பங்களுக்குள்ளாக உம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வாரு. Oh, let them not reap thorns. அவர்கள் முட்களை அறுக்க வேண்டாம் ஆண்டவரே. The sins which the fathers have planted. பிள்ளை தகப்பன்மார்கள் விதைத்த அந்த பாவங்கள். Oh, we want to taste your freedom. உம்முடைய சுயாதீனத்தை நாங்கள் ருசிக்க We விரும்புகிறோம். want to be your disciples. உம்முடைய சீஷர்களாக நாங்கள் இருக்க So விரும்புகிறோம். do thou bless these dear people. எனவே இந்த அன்பான மக்களை ஆசீர்வதியும். Hear our prayer. எங்கள் ஜெபத்தை கேளு. In Jesus' almighty name. இயேசுவின் சர்வவல்ல நாமத்திலே. Amen.